வேண்டும். Come to him. அவரிடத்திலே வாருங்கள். There were two friends who went for a gospel meeting. ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு இரண்டு நண்பர்கள் You சென்றார்கள். may be knowing the story. இந்த கதையை நீங்கள் It is அறிந்திருக்கலாம். not a story, it really happened. அது ஒரு கதையல்ல, சரித்திரம், வரலாறு நடந்தது. Both of them heard the gospel. இரண்டு பேரும் சுவிசேஷத்தை கேட்டார்கள். One of them decided to offer her life to the Lord. ஒருவர் அதிலே அந்த மகளானவள் தன்னுடைய இறுதி வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் பண்ணினாள். Made a confessional prayer. அது பாவ அறிக்கையின் ஜெபத்தை பண்ணினாள். Accepted the Lord as her savior. ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். She was filled with great joy. பெரிதான உள்ளத்திலே சந்தோஷத்திலே நிரம்பினாள். And she was asking her friend, அவருடைய சிநேகிதியை பார்த்து கேட்டாள், என்ன உன்னை குறித்து என்ன? have you not raised your hand? நீ ஏன் கரத்தை Have உயர்த்தவில்லை? you not prayed? ஏன் ஜெபிக்கவில்லை? Oh, I am filled with great joy. ஓ, எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் நிரம்பி இருக்கிறது. Why don't you also accept the Lord நீ Jesus? கூட ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாது? And she said, அவள் சொன்னாள், இன்னைக்கு இல்ல, tomorrow when I come for the meeting I will accept the Lord. கூட்டம் நாளைக்கு இருக்கு இல்லையா, நாளைக்கு நான் வரேன், இன்னைக்கு மாட்டேன். But the friend was pleading with her. அவளுடைய சிநேகிதி கெஞ்சி கேக்குறா, வேண்டாம்பா, வேண்டாம், no, decide today. இன்றைக்கே தீர்மானம் பண்ணு. He's calling again. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Pray. ஜெபி, Accept the Lord. ஏற்றுக்கொள், Receive the Lord in your இயேசுவை heart. வா என்று கூப்பிடு. She did not agree. அந்த சிநேகிதி ஒத்துக்கொள்ளவில்லை. The meeting was over. கூட்டம் முடிந்தது. And all were going home. எல்லாரும் திரும்பி வீடுகளுக்கு These two சென்றார்கள். friends also were walking back home. இந்த இரண்டு சிநேகிதிகளும் வீட்டுக்கு நடந்து சென்றார்கள். And while they were crossing the road, அவர்கள் ரோட்டை கடக்கும் பொழுது there was a car with a drunken driver speeding very heavily on the speedily on that road. ஒரு குடித்துவிட்டு காரை ஓட்டினவன் மிக விரைவாக வேகமாக ஓட்டி வந்தான். And these girls were frightened. இந்த சிநேகிதிமார்கள் பயந்து விட்டார்கள். And the girl who decided and took the decision, அந்த ஆண்டவருக்கென்று தீர்மானம் செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், she jumped on the other side and she escaped. அவள் வேகமாக குதித்து அப்பக்கமாக சாலைக்கு அப்பக்கம் போய்விட்டாள். This girl remained firm still in the middle of the road. இந்த அடுத்த சிநேகிதியோ அவள் நடு ரோட்டிலே நின்று விட்டாள். What happened? என்ன நடந்தது? You can imagine what happened. என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு யூகிக்க முடியும். Some of you know this true story also. இது உண்மையான கதையை வரலாறை நீங்கள் கேட்டிருக்கலாம். She was killed on the spot. அவள் அந்த விபத்திலே அதே இடத்திலே மரித்து விட்டாள். Body was split into several parts. அவளுடைய சரீரம் சின்ன பின்னமாக மாறிவிட்டது. They gather all the parts together. அந்த சரீரத்தின் அந்தந்த அவயங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தார்கள். His friend looked at her. அந்த சிநேகிதி பார்த்தாள், crying. She was crying. அவள் அழுகிறாள் தன் She was சிநேகிதியை weeping பார்த்து. for her friend. புலம்புகிறாள் தன் சிநேகிதிக்காக. ஐயோ, you're gone away. ஐயோ, போய்விட்டியே. And then she saw her Bible. அவளுடைய வேதாகமத்தை பார்த்தாள். She picked the Bible. அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டாள். And then people came, police came, so many things were happening. அத பிற்பாடு ஜனங்கள் வந்தார்கள், போலீஸ் வந்தால், பல காரியங்கள் நடந்தது. And then she looked at her friend's Bible. அவளுடைய சிநேகிதினுடைய வேதாகமத்தை பார்த்தாள். She looked at the last page. அந்த கடைசி பக்கத்தை பார்த்தாள். There was something written there. அங்கே சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. What was there? என்ன அது? Some of you know that. அது உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். What was there? அது என்ன இருந்தது? Tomorrow I'll decide to accept Jesus as my Savior. நாளை இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தீர்மானம் பண்ணுவேன். Where was that tomorrow? நாளை எங்கே அவள் வாழ்க்கையில் வந்தது? That tomorrow never came in her life. அவள் வாழ்க்கையிலே நாளை என்பது வரவே இல்லை. Tomorrow will never perhaps come in your life. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நாளை என்று சொல்லக்கூடியது வராமல் போகலாம். There is no surety, guarantee that we will be upon this earth after another 2 hours. இன்னும் 2 மணி நேரம் கழித்துக்கு நாம் இந்த பூமியிலே வாழ்வோம் இருப்போம் என்ற உறுதிப்பாடு நம்பிக்கை நமக்கு கிடையாது. That is the uncertain life which we are living. இப்படிப்பட்ட நிலையற்ற ஒரு ஜீவியத்துக்குள்ளாக வாழ்கிறோம். But if